Hi friends, welcome to Blackboard School of Competitive Exams. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கிரீன் கிராக்கர்ஸ், அதாவது பசுமை பட்டாசு பத்தி பார்க்க போறோம். இது தீபாவளி கிட்ட இருக்கிற டைம்ல. சோ இந்த கிரீன் கிராக்கர்ஸ் யாரெல்லாம் டெவலப் பண்ணாங்க அப்படி பாத்தீங்கன்னா CSIR, அவங்க கூட NEERI, அதுக்கு அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம். சோ இந்த கிரீன் கிராக்கர்ஸ்னால என்ன சார் நல்லது அப்படினா இதுக்கு முன்னாடி இருக்கிற பட்டாசுகளை விட இது 30% மாசுபாட்டில இருந்து நம்ம சுற்றுப்புற சூழலை பாதுகாக்குது. எதனால இந்த கிரீன் கிராக்கர்ஸ்க்கு நம்ம போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018ல நம்ம சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம கன்வென்ஷனல் கிராக்கர்ஸ் ஆல்ரெடி பயன்படுத்தியிருக்க பட்டாசுகள் அதிக மாசுபடுத்துறதாகவும் ஸோ அதுக்கு வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த கிரீன் கிராக்கர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை யாரெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் பேஸ்டு CSIR, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அவங்க, அதுக்கப்புறம் நேஷ்னல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ இவங்களோட இந்த பட்டாசு உற்பத்தியாளர்களும் சேர்ந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பசுமை பட்டாசில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானதாக சொன்ன பேரியம் நைட்ரேட். ஸோ அதோட கான்சன்ட்ரேஷனை 20% வரைக்கும் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரீன் கிராக்கர்ஸில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கிராக்கர்ஸ் அந்த பட்டாசுகளில் 160 டெசிபல் வரைக்கும் சவுண்டு வரும். ஸோ இப்போ இந்த க்ரீன் கிராக்கர்ஸில் 125 டெசிபல் வரைக்கும் தான் சவுண்ட் வரதா சொல்லியிருக்காங்க. இதுவுமே கவர்மெண்ட் ஸ்டாண்டர்டை விட அதிகம் தான். கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்த ஸ்டாண்டர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டெசிபல் தான். ஸோ 125லேருந்து 90 டெசிபலாக குறைக்கிறதுக்கு நிறைய ரிசர்ச்சஸ் அடுத்து போயிட்டுருக்கு. ஸோ பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இருக்கிற அந்த க்ரீன் கிராக்கர்ஸில் QR கோடோ இல்லை லோகோவோ எதுவுமே இல்லை, வெறும் சிம்பிள் மட்டும் போட்டிருக்காங்க. சிம்பிள் போட்டு டைம் குறைவாக இருக்கிறதுனால இந்த முறை தீபாவளிக்கு வந்து பட்டாசு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்த முறை கண்டிப்பாக QR கோடு, லோகோ இதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டாசு இவ்வளோ சத்தம் இல்லை இவ்வளோ மாசுபாடுக்கு என்ன சார் காரணம் ஆல்ரெடி இருக்கிற பட்டாசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரியம் நைட்ரேட், அதுதான் முக்கியமான வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சவுண்டு மாசுபாடு எல்லாத்துக்குமே காரணம். அந்த பேரியம் நைட்ரேட்டுக்கு பதிலாக பொட்டாசியம் நைட்ரேட்டை வந்து யூஸ் பண்ணலாமா? பொட்டாசியம் நைட்ரேட்னால நிறைய மாசுபாடுலேருந்தோ சவுண்ட்லேருந்தோ நிறைய குறைக்கலாம், நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்றதுனால பேரியம் நைட்ரேட்டுக்கு பதிலாக பொட்டாசியம் நைட்ரேட்டை யூஸ் பண்ணுறதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ QR கோட் மூலமாக என்னென்ன இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பட்டாசில் என்னென்ன கெமிக்கல் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே QR கோடில் போட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து கிராக்கர்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் க்ரீன் கிராக்கர்ஸ் வந்து லான்ச் பண்ணது. நம்ம மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹர்ஷவர்தன் இருக்கார். ஸோ அவரோட தலைமையில் க்ரீன் கிராக்கர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. All the best. Happy Diwali. Very happy Diwali to you and your family. என்ஜாய் பண்ணுங்கள். எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் தீபாவளி அமைதியான முறையில் கொண்டாடுங்க. தேங்க்யூ.